ஹை ஃப்ரெண்ட்ஸ், உலக வரலாற்றில் ஒரு பழமையான நாகரிகம் தமிழ்நாட்டின் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ ஆண்டுகள் பழமையான தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நகரம் இந்த நாள் கடலுக்கு அடியில் ரகசியமா உறங்கி கொண்டு இருக்கு. பே ஆஃப் பெங்கால்ல மூழ்கிய அந்த நகரத்தின் சரியான வயதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பின்படி அதோட வயது சுமார் 15,000 ஆண்டுகளுக்கும் பழமையானது. சென்னை மெரினா பீச்சின் கடற்கரையில் மூழ்கி இருக்கிற அந்த நகரம் வெறும் தமிழ் வரலாற்றில் மட்டுமில்லை, உலக வரலாற்றிலேயே ரொம்ப பழமையானதுன்னு சொல்லப்படுது. சுமார் 10,000 ஆண்டுகள் பழமையான ஜெரிகோ அப்படிங்கிற நகரம் இஸ்ரேல் கிட்டே இருக்கு. இது உலகின் பழமையான நகரம்னு சொல்லுவாங்க. அதே போல 15,000 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு நகரம் பே ஆஃப் பெங்கால் கடற்கரையில் இருந்துச்சு. பண்டைய தமிழர்கள் இங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜி அவங்களோட ஆராய்ச்சியின் ஒரு பகுதியா தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு சாகர் தாரா அண்ட் சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 ஆராய்ச்சி கப்பல்களை அனுப்புனாங்க. இந்த கப்பலில் இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உதவியால் கடலின் ஆழத்தில் இருக்கிற மணல் மற்றும் பாறைகளை ஆராய்ச்சி செய்யும். அப்படி 2019 இந்த கப்பல்கள் புதுச்சேரியிலிருந்து பூம்புகார் நகரம் வரைக்கும் அதோட ஆராய்ச்சி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுது. பூம்புகார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான நகரம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது தமிழர்கள் வாழ்ந்த ஒரு துறைமுக நகரம். சாகர் தாரா சாகர் அன்வேஷிகா கப்பல்கள் பூம்புகார் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் கடல் மேற்பரப்புக்கு 50 to 100 மீட்டர் ஆழத்தை ஆராய்ச்சி செய்தது. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ஆராய்ச்சியில் அவங்களுக்கு பழமையான வீட்டின் சுவர்கள், கப்பலின் இடிபாடுகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இது சுமார் 70 கப்பல்களை ஒரே சமயத்தில் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துறைமுகம்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, வரலாற்றில் எந்த ராஜவம்சம் அதிக அளவில் கப்பல் பயணங்களை மேற்கொண்டாங்கன்னு தேடி பார்க்கும்போது அது காவேரி பூம்புகார் நகரத்தை ஆட்சி செய்த சோழ ராஜவம்சம்னு தெரிய வந்தது. இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி சிலப்பதிகாரம் மற்றும் அகநானூறு அப்படிங்கிற புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காவேரி நதிக்கரையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரம் இந்த பூம்புகார்னு எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக கடற்கரை நகரங்கள் கடலுக்குள்ள மூழ்க 2 காரணங்கள் இருக்கு. அதில் முதலாவது காரணம் அதிகப்படியான பனிக்கட்டிகள் கரையும் போது கடலின் நீர்மட்டம் அதிகமாகி கடற்கரையோரமாக இருக்கிற நகரங்களை மூழ்கடிக்கும். 2வது காரணம் ராட்சத சுனாமிகள். கடந்த காலத்தில் மட்டுமில்லை, இந்த கடல் மட்டம் உயர்வால் எதிர்காலத்தில் கூட நிறைய கடற்கரை நகரங்கள் தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இப்போ பூம்புகார், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் மாதிரியான கடற்கரை நகரங்கள் கடல் மட்டத்துக்கு சமமாக இருக்கு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் பல சென்டிமீட்டர்ஸ் கீழே இருந்துச்சு. இதுவே 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கடல் மட்டம் எந்த அளவுக்கு கீழே இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஞ்ஞானிகள் இந்த பூம்புகார் கடற்கரையில் பண்ற ஆராய்ச்சியில் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சுமார் 15,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட தமிழ் இனத்தின் வரலாறு மற்றும் வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இது. சரி, ஒரு நாகரிகம் எவ்வளோ பழமையானதுன்னு எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த காலத்து மண்பானைகள், அலங்கார பொருட்கள், விலங்குகளோட எச்சங்கள், சிலைகள், சுவரில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள், கட்டிடங்கள் மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதாவது கார்பன் டேட்டிங் மூலமாக பழமையான விஷயங்களோடு ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி இஸ்ரேலின் ஜெரிகோ நகரத்தின் ஒரு பகுதியில் பண்ண அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள், சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அது சுமார் 10,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்தது. ஆனால் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூம்புகார் நகரத்தில் சுவர்கள் மூலமாக வீடுகளை கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. எகிப்தின் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான நகரம் மாதிரியே பூம்புகார் நகரத்தில் கூட லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்களோட இடிபாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற பழமையான நாகரிகத்தில் தமிழ் நாகரிகம் தான் ரொம்ப பழமையானதுன்னு தெரிய வருது. அதாவது காவேரி பூம்புகார் நகரம் தான் உலகின் ரொம்ப பழமையான நாகரிகம். தமிழர்களாகிய நமக்கு இதை கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சியை வெற்றிகரமாக செய்து முடிக்க போதுமான நிதி அவசியமாக இருக்கு. ஆனால் நம்முடைய அரசாங்கம் இதுக்கு தேவையான நிதியை தராத காரணத்தால் இந்த ஆராய்ச்சி வேலைகள் மெதுவாக தான் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் நிறைய அகழ்வாராய்ச்சி வேலைகள் பல தசாப்தங்களாக நடந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்ததுன்னா இந்த பூம்புகார் நகரம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணிக்கடியில் மூழ்கி இருக்கலாம்னு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மற்றும் அகநானூறு அப்படிங்கிற புத்தகங்கள்ல இந்த பிரம்மாண்டமான நகரத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படிங்கிற கிரேக்க புத்தகத்துல கூட இந்த பூம்புகார் நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பூம்புகார் நகரம் இப்போ கடலுக்கு அடியில் மறைஞ்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் பலமா நம்புறாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் முயற்சி செய்யறாங்க. சரி, இந்த காவேரி பூம்புகார் நகரம் எப்படி கடலுக்குள்ள மூழ்கியது? இந்த மாபெரும் நகரம் சுனாமியால கடலுக்குள்ள மூழ்கியதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மணிமேகலை அப்படிங்கிற பிரபலமான தமிழ் காவியத்துல கடற்கரையோரமா இருந்த நகரங்களை சுனாமி அலைகள் விழுங்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களிடையே அநீதி பாவம் அதிகமானதால அவங்க கடல் தாயால தண்டிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் தப்பு செஞ்சா அவங்கள தண்டிக்கிற அதிகாரம் இயற்கைக்கு இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ராட்சத சுனாமியால இந்த பூம்புகார் நகரம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம்னு விஞ்ஞானிகளின் கணிப்பு. இன்னும் சில பேர் கடல் மட்டம் உயர்வால இந்த நகரம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அது என்னன்னா, இயற்கை கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம், விஞ்ஞானிகள் இந்த பூம்புகார் நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. சரி, இந்த பண்டைய பூம்புகார் நகரத்தை எந்த ராஜவம்சம் ஆட்சி செஞ்சாங்க? எந்த காரணத்தால பூம்புகார் நகரம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம்? கடல் மட்டம் உயர்வா இல்ல சுனாமியா? இந்த கேள்விக்கான உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.